தூதர்கள் போற்றிட விண்ணவர் பிறந்தனரே. வானில் தூதர்கள் போற்றிட விண்ணவர் பிறந்தனரே. அல்லேலூயா துதி, அல்லேலூயா கனம், அல்லேலூயா மகிமை, அல்லேலூயா ஜெயம், அல்லேலூயா துதி, அல்லேலூயா கனம், அல்லேலூயா மகிமை, அல்லேலூயா. வானில் தூதர்கள் போற்றிட விண்ணவர் பிறந்தனரே. அல்லேலூயா துதி, அல்லேலூயா கனம், அல்லேலூயா மகிமை, அல்லேலூயா ஜெயம், அல்லேலூயா துதி, அல்லேலூயா கனம், அல்லேலூயா மகிமை, அல்லேலூயா. வானில் தூதர்கள் போற்றிட விண்ணவர் பிறந்தனரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த மாதத்தை பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை அநேக செலவிடுகிறது வழக்கமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து உண்டான சந்தோஷத்தினாலே அநேகர் இந்த மாதம் தொடங்கும் போதே இது ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிற மாதம் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த மாதத்திலே குதூகலத்தோடு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில கூட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான ஒரு தேவனுடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள் என்று தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொன்னதான ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். மேய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்திருந்ததான அந்த நாட்களிலே வயல்வெளியிலே தங்கி தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே இயேசு பிறந்த உடனே தேவதூதர்கள் வானத்திலே தோன்றி இந்த வார்த்தையை சொல்லி மேய்ப்பர்களோடு பேசினார்கள் என்று பார்க்கிறோம். முன்னணியிலே கிடத்தி இருக்கிறதான ஒரு பிள்ளையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அது துணிகளிலே சுற்றப்பட்டு முன்னணியிலே கிடத்தப்பட்டிருக்கும். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி மேய்ப்பர்களிடம் தேவதூதர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவதூதர்கள் அந்த வார்த்தையை சொன்ன உடனே மேய்ப்பர்கள் மிகவும் பயமடைந்தார்கள். மிகுந்த பயத்தோடு தேவதூதர்களை பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். தூதர்கள் மறைந்தவுடனே மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளத்தை அறிந்து இயேசு பாலகனை தரிசிப்பதற்காக அந்த முன்னணியை நோக்கி பிரயாணப்பட்டார்கள். அங்கே போய் ஒரு துணிகளிலே சுட்டப்பட்டு முன்னணியிலே கிடத்தப்பட்டதான அந்த குழந்தையை கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்து அந்த செய்தியை எங்கும் பிரசித்தப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது வயல்வெளியிலே தங்கி தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நற்செய்தியை கேட்டு அவர்கள் விரைந்து வந்து இயேசு பாலகனை தரிசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இம்மேய்ப்பர்களுக்கு கந்தை துணியிலே சுட்டப்பட்ட ஒரு பிள்ளையை அடையாளமாக அவர்கள் காண்பித்து அந்த நற்செய்தியை அறிவித்தார்கள். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாயிருந்தாலும் அவர் ஒரு ஏழை கோலமாக ஒரு தொழுவத்திலே பிறந்தது அநேகரை அதிர்ச்சி அடையத்தக்கதான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு அதிசயம். இயேசு ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு அதிசயமாய் விளங்கினது. அவர் ஒரு கன்னிகையினிடத்திலே பிறந்து இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது
தனக்கு ஒரு வீடு கூட இல்லாதபடி ஒரு தொழுவத்திலே அவர் கிடத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்து கிடத்தப்பட்டிருக்கும் போது மேய்ப்பர்கள் அந்த இடத்திலே போய் அவர்களை தரிசிக்க முடிந்தது. ஒருவேளை அவர் ஒரு பெரிய மாளிகையிலேயோ ஒரு அரண்மனையிலோ பிறந்திருப்பார் என்று சொன்னால் இந்த வயல்வெளியிலே தங்கி இருந்ததான அந்த மேய்ப்பர்கள் போய் இயேசு பாலகனை தரிசித்திருக்க முடியாது. இயேசு ஏழைகளை நேசித்து ஏழை எளிய மக்களுக்காக ஒரு தொழுவத்தை தான் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றும் கூட அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஏழை எளிய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களுக்காக, நெருக்கங்களுக்காக, போராட்டங்களுக்காக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அவருடைய பாதபடியிலே ஜெபிக்கும் போது விடுதலையும் ஜெயத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏழை எளிய மக்களை அதிகமாய் நேசிக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய இன்னொரு அடையாளத்தை நாம் பார்க்கும்போது வான சாஸ்திரிகள் வானத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். வான சாஸ்திரிகள் வானத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது அங்கே புதிதாக தோன்றின ஒரு நட்சத்திரத்தை கண்டார்கள். அந்த நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நட்சத்திரத்தை கண்டவுடனே யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி வான சாஸ்திரிகள் பிரயாணப்பட்டார்கள். ஒரு கந்தை துணியிலே பொதிந்த பாலகனாக வானசாஸ்திரிகளுக்கு வெளிப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவர்கள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு புறப்பட்டிருக்க முடியாது. அவர் வானத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது அந்த வானத்தில் உள்ளதான அந்த நட்சத்திரத்தின் மூலமாகவே அவர்கள் இயேசு பாலகனை தரிசிக்க புறப்பட்டு வந்தார்கள். அவர்களுடைய எண்ணமெல்லாம் யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், அந்த ராஜாவை போய் நாங்கள் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே இருந்து புறப்பட்டு நேராக யூதேயா தேசத்துக்கு நீண்ட பிரயாணம் பண்ணி வருகிறார்கள். அவர்கள் அப்படி பிரயாணப்பட்டு வரும்போது அவர்களாக யோசிக்கிறார்கள், ஒருவேளை இயேசு ஏரோதினுடைய அரண்மனையில் இருப்பார் என்று சொல்லி அவர்கள் அரண்மனைக்கு நேராக கடந்து சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் சாஸ்திரிகள் வான சாஸ்திரிகளாய் இருந்தபடினாலே அரண்மனை அவர்களுக்கு திறக்கப்பட்டது. உள்ளே போய் பார்க்கும்போது அவர்கள் தேடினதான பாலகன் அங்கே இல்லை. உடனே அவர்கள் அதிர்ச்சி விடுகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் பல காரியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஏரோது ராஜாவும் கூட அந்த பாலகனின் பிறப்பினால கலங்குகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் பின்பு அவர்கள் வெளியே வரும்போது அவர்கள் கிழக்கிலே கண்ட அதே நட்சத்திரம் அவர்களுக்கு இருந்ததான் அந்த அரண்மனையில நின்று கொண்டிருந்தது. அவர்கள் பிரயாணப்படும் போது நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டி கொண்டு போய் அதே இடத்திலே அந்த இயேசு பாலகன் இருந்த வீட்டின் மேல் வந்து நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்திலே பார்க்கிறோம், ஞானிகளை அவர்களுடைய ஞானத்திலே அவர் பிடிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து அந்த ஞானிகளை அந்த ஞானத்தினாலேயே அவர்களை பிடிக்கிறார். அவர்களை பிடித்த உடனே அவர்கள் அங்கே இருந்து பிரயாணப்பட்டு வந்து தங்களுடைய பொக்கிஷங்களோடு கடந்து வருகிறார்கள். பொக்கிஷங்களோடு கடந்து வந்து இயேசு பாலகனை தரிசிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு படித்தவர்களாய் இருந்தாலும் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்கு இயேசு தேவை. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த ஞானிகளுக்கு தம்முடைய ராஜரீகத்தை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அவர் ஒரு ஏழை அல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு தரித்திரர் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு விந்தை என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகர் இயேசுவை அற்பமாக எண்ணுகிறார்கள். அவர் ஒரு ஏழை, ஒரு கன்னிகையினுடைய மகன் என்றும் அவரை குறித்து பலவிதமான காரியங்களை சொல்லி இப்படி ஒரு மாட்டுக்கொட்டைகளிலே போய் பிறந்திருக்கிறாரே என்று சொல்லி கூட நினைக்கலாம். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. அவர் ஒரு விண்ணுலக ராஜாவா இருந்தபடினால் தன்னை வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு ஏழ்மையை தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, ஞானிகளும் கூட தன்னை தேட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அந்த நட்சத்திரத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட அநேகர் நினைக்கலாம், எனக்கு ஐஸ்வர்யம் இல்லையே, ஐஸ்வர்யம் இருந்தால் எல்லாம் நடந்துவிடும் என்று சொல்லி நினைக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பணத்தை வைத்துக் கொண்டு நாம் எதையுமே செய்ய முடியாது. அப்படி நாம்
செய்கிறவர்களாயிருந்தா எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தற்கொலைக்கு நேராக ஓடுகிறார்கள். எல்லாருக்கும் இயேசு தேவை. எனவே இயேசு அந்த சாஸ்திரிகளுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஏழைகளுக்கு மாத்திரமல்ல, ஐஸ்வர்யவான்களுக்கும் இயேசு கிறிஸ்து தேவை என்பதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனிதன் என்று சொல்லி நீங்கள் அவரை நினைக்க கூடாது. அவருடைய ராஜரீகம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் பெரியவர். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு மேன்மை தங்கிய இரட்சகர் இந்த உலகத்திலே பிறந்ததான நற்செய்தி நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதான ஒரு நற்செய்தி. அப்படி பிறந்ததான இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அந்த மேய்ப்பர்கள் தாங்கள் கண்டதான நிலையிலே இயேசுவை குறித்து எல்லாருக்கும் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். மேய்ப்பர்கள் எப்படி அறிவித்தார்கள் தெரியுமா? என்று ஒரு பாலகன் பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார், ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு தூதர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அந்த மேய்ப்பர்கள் அறிவித்தார்கள். ஆனால் சாஸ்திரிகளோ நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லி அவர்களும் கூட வந்து அந்த தொழுவத்திலே பாலகனை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எவ்வளவு உன்னதமானது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எவ்வளவு அதிசயமானது என்று சொல்லி இந்த நாளிலும் கூட நாம் ஒருமுறையாய் தியானிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து ஏதோ சந்தோஷமாக ஒரு பண்டிகை கொண்டாடுவதல்ல. நாம் பண்டிகை கொண்டாடி இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் ஒன்று செய்ய முடியாது. அதற்காக இயேசு இந்த உலகத்திலே வரவில்லை. அவர் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தேடுகிறார். நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக அவர் பிறக்க வேண்டும். அவருடைய பிறப்பின் நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்காகவே அவர் ஒரு ஏழை கோலமாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றும் கூட அவருடைய பண்டிகையை கொண்டாடுகிற எத்தனையோ குடும்பங்களே சண்டைகள், பிரச்சனைகள், எங்களுக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ குழப்பங்களை உருவாக்குகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான பிரச்சனைகளை நாம் உருவாக்காமல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறந்ததான ஒரு சந்தோஷத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஒரு சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவோம். இயேசு உண்மையாகவே உங்களுடைய இருதயத்துக்குள்ளே பிறந்திருப்பாரானால் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்க முடியும். இந்த நாளினுடைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்படிப்பட்டதான கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் யாவரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்க நீர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கேட்டதான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீ ஏழைகளுக்கு மாத்திரமில்லை ஆண்டவரே ஐஸ்வர்யவான்களுக்கும் தேவனாயிருக்கிறீர். உம்முடைய ராஜரீகத்தை நீர் வெளிப்படுத்துகிறீர் என்று பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்ததான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உண்மை தங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு அதனால் உண்டாகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவை கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.